இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிஃப்ட் ரேப்பரை இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நூல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நூல் உருண்டையை இந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுட்டு அந்த அவுட்டரை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த டேப்பில் ஒட்டிட்டு இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நூலை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம நூல் உருண்டைகள்லாம் யூஸ் பண்ணும்போது நூல் வந்து உருண்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உருண்டு போகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பூ கட்டும்பொழுது பூ கட்டுற அந்த நூல் உருண்டையை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.